9ஆம் அதிகாரம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 24ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து படிப்போம். எல்லாரும் எடுங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் சத்திய நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டு. அல்லேலூயா. ஞானத்தை குறித்தோ பராக்கிரமத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ அல்ல, கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவரை அறிந்திருக்கிறது தான் முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். அவரை அறிந்திருக்கிறது தான் மிக முக்கியம். அவர் எப்பேற்பட்ட தேவன்? எரேமியா 10:10 சொல்லுகிறது, கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். ஆமா, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவன். ஆமென். யோசுவா 3:10 தான் சொல்லுது. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவே இருக்கிறார். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளே, நான் இந்த வருஷத்தோடு இந்த ஜீவனுள்ள தேவனை முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து தொடர்ச்சியாக, தேவனை அறிகிற அறிவை குறித்து தொடர்ச்சியாக பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு வழி நடத்துதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகினால இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜீவனுள்ள தேவனை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்துல வேறொரு அவர் தேவனை குறித்து, வேறொரு தேவன்ல ஆண்டவருடைய வேறொரு நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய பேரை வேற தியானிக்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் உன்னத தேவனை குறித்து நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. நான் என்னவோ வேற மாதிரி இந்த புது வருஷத்துல புதுசா என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம் மெசேஜ் அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் அப்படியே இப்படிதான் வழி நடத்துகிறார். அந்த வழி நடத்துதலான புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால் தேவ பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள தேவன் மேலே நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, சோத்திரம் 1 எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17. இருங்க, நான் சொல்ற படிங்க பார்க்கலாம். இப்ப எல்லாம் பார்க்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்த உள்ளவர்களாகிறாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்திலே நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்க. அல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம். நீங்க 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4:10. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷ ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்பிக்கை இந்த உலகத்தில் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல,
ஜீவன் உள்ள தேவன் மேல. சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் உள்ள தேவன் மேல் தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஜீவன் உள்ள தேவன் மேலே ஸ்தோத்திரம். நம்பிக்கை வைத்த ஒரு ராஜாவை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து படிங்க 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காகவும் விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னான் என்றார்கள். அல்லேலூயா. எசேக்கியா அங்க சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஜீவனுள்ள தேவனை அங்கே எசேக்கியா ராஜா முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி தாவீதுக்கு இருந்த அந்த வைராக்கியம், ஜீவனுள்ள தேவனை குறித்த ஒரு வைராக்கியம், நம்பிக்கை இருந்ததோ அது போல இங்க எசேக்கியா ராஜாவுக்கு ஜீவனுள்ள தேவன் பேர்ல ஒரு வைராக்கியம், ஒரு நம்பிக்கை. அதே 19ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். பாருங்க, இந்த இடத்துல அதே எசேக்கியா தான் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை என்ன பண்றான், அவன் நிந்திக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். நிந்திக்கிறான்னு சொல்றான். அந்த இடத்துல கவனிங்க, கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சாதான். அங்கங்க பார்த்து இருந்தீங்கன்னா செட்டே ஆகாது, மெசேஜ் போடாது. எனக்கு கூர்ந்து கவனிக்கணும், அழகா கவனிக்கணும். எல்லாரும் சேர்ந்து எடுத்து என்ன பண்ணணும், எல்லாரும் எடுத்து பார்க்கணும், எடுத்து படிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, எசேக்கியா வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனை குறித்ததான ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எசேக்கியா சொல்றார், ஜீவனுள்ள தேவனை குறித்து அறிக்கை இடுகிறார். சரி கவனிங்க, இந்த எசேக்கியா எப்பேற்பட்டவனா இருந்தான்னா, ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். எடுத்து படிங்க பார்க்கலாம். 18:5 2 ராஜாக்கள் 18:5. யாராவது டக்கு டக்குன்னு படிங்க பார்க்கலாம். வேற யாருன்னா படிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களை எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதிலே நீங்க 30ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்காதவங்க எடுத்து படிக்கணும். கர்த்தர் நம்மை
நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். பாருங்க, எசேக்கியாவினுடைய நம்பிக்கை. தேவ பிள்ளைகளே, உங்க சுயபலத்துல நம்பினீங்கன்னா விழுந்து போயிடுவீங்க. உன் வேலையை நம்பினா விழுந்து போயிடுவேன், பணத்தை நம்பினா விழுந்து போயிடுவேன், அது உனக்கு பலன் தராது. வீடு வாசலை நம்பினா விழுந்து போயிடுவான். உன்னுடைய எந்த காரியத்தை நம்பாதுங்க, கர்த்தரை முன்வைங்க, கர்த்தரை நம்புங்க, ஜீவனுள்ள தேவனை நம்புங்க. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜா ஜீவனுள்ள தேவன் பேரிலே ஒரு நம்பிக்கை உள்ளவனாக காணப்பட்டான். அவனை போல ஒரு நம்பிக்கை உள்ள ஆளு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அவன் தன்னுடைய நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்தினான் பாருங்க. ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகார 4ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18:4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஏன் முன்ன அவனை போல நம்பிக்கை இல்லை பின்ன அவனை போல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாருன்னா, இஸ்ரவேலில் அவனுக்கு முன்னிருந்த எந்த ராஜாக்களும் செய்யாத ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். அல்லேலூயா. என்ன பண்றானா, அங்க இருந்த மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயர். அது வெறும் பாம்பு தான். அன்னைக்கு மட்டும்தான் அது என்ன பண்ணது, கிரியை செஞ்சது. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்தினானா, யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தான். அதுதான் வேதம் சொல்லுது, அவனுக்கு முன்னும் பின்னும் அவனை போல யாருமே இல்ல. அவன் சில மேடைகளை அகற்றி சிலைகளை எல்லாம் தகர்த்து போட்டான். நீங்க அதிலே 6ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். ஜீவனுள்ள தேவன் மேல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா, நம்பிக்கை வச்சிருந்தான். பிரைஸ்ல எப்படின்னா, நம்பிக்கை வைக்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, கர்த்தரை சார்ந்துகிட்டான். யாரை சார்ந்துகிட்டான்? கர்த்தரையே சார்ந்த ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கல, யாரை சார்ந்த வாழ்க்கை? கர்த்தரையே சார்ந்துகிட்டான். அதுல நீங்க 7ஆம் வசனம் சொல்லுது, அவன் பெரிய 7ஆம் வசனமா? கர்த்தர் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகும் இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இவ்வளவு நாள் அவன் அதிகாரத்தில் இருந்தான். இவன் யார் அதிகாரத்தில் இருந்தான்? அசீரியா ராஜா அதிகாரத்தில் இருந்தான். இப்ப இவன் ஆண்டவர் மேல, ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வச்சதுனால அந்த ராஜாவினுடைய அதிகாரத்தையே தள்ளிட்டான். தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். இவன் நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்தினான்னு சொன்னா, விக்கிரக கோட்டைகளை தகர்த்து
சிலைகளை உடைத்து, நிகுஸ்தானை உடைத்து, ஆமென், விக்கிரக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை அகற்றி விட்டு, அல்லேலூயா, யாரும் செய்யாத காரியத்தை அவன் செஞ்சான். இரண்டாவது அங்க பார்க்கிறோம் என்னன்னா, கர்த்தரையே சார்ந்துகிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனை அல்ல, மாம்சமானவனை அல்ல, ராஜ அதிகாரத்தை அல்ல, பணத்தை அல்ல, பொருளை அல்ல, மற்ற எந்த காரியத்தையும் அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொண்டான். கர்த்தர் மேலே சாய்ந்து கொண்டான். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் மேலே. ஆமென். மூணாவது நாம் பார்த்தோம், அசீரியா ராஜாவினுடைய அதிகாரத்தையே தள்ளிட்டான். அசீரியா ராஜா யாரு? ஒரு பெரிய ராஜா. அவனுக்கு கீழே தான் எல்லா ராஜ்யங்களும் இருந்தது. அவனுக்கு கீழே தான் அந்த எசேக்கியா ராஜாவும் யூதா தேசமும் இருந்தது. ஆனா இவன் தேவன் மேலே நம்பிக்கை வைத்ததினாலே, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததினாலே அந்த அதிகாரத்தை இவன் தள்ளிவிட்டான். நீங்க ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா எந்த அதிகாரமும் உங்கள் மேல ஆளுகை செய்ய முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அதிகாரத்துக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. அதிகாரத்துக்கு பயப்படாதீங்கன்னா வேலையில போயிட்டு மேனேஜர் உனக்கு பயப்பட மாட்டேன் அதை சொல்ல, நான் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அது சொல்லல. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே நம்மளை ஆண்டவருக்குள்ள இல்லாதபடி தடுத்து நிறுத்துற எந்த அதிகாரத்தையும் நாம் பயப்பட மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனாலும் தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனிங்க. ஒரு சில நேரங்களிலே இந்த முழு சப்ஜெக்டே நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. எசேக்கியா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டவன் நம்பிக்கை வச்ச உடனே அந்த நம்பிக்கையை அசைக்கும்படியான ஒரு சில சூழ்நிலை வந்தது. நீங்க அதே 18ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16 வரையில நீங்க ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி படிக்கணும். 13ல இருந்து படிங்க பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவே, எசேக்கியாவின் 14ஆம் வருஷம் படிக்க படிக்க எடுத்து படி. படிங்க. எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து, நல்ல கவனிங்க, பிடித்தான். அப்போது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டுவிடு, திரும்பி போ, நீர் என்மேல் சுமப்பதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். அடுத்தது, ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவினுடைய அரண்மனையிலும் பொக்கிஷங்களிலும் எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அல்லேலூயா. அடுத்தது, அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ ஆண்டவர் மேல நல்ல நம்பிக்கையா இருந்த மனுஷன் என்ன பண்ணா? ஆண்டவர் நம்பிக்கை, மேடைகளை அகற்றி தேவனை சார்ந்து கொண்டு அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு. அந்த ராஜா என்ன பண்ணான்னு சொன்னா, சூத்ரா இவனுக்கு விரோதமா வரான்,
இவனுக்கு விரோதமா வந்து யுத்தம் பண்ண வந்த உடனே இவன் என்ன பண்றானா, பொன்னையும் வெள்ளியையும் அவனுக்கு தூக்கி கொடுக்கிறான். தேவாலயத்தில் இருந்த எல்லா பொன்னையும், நிறைய பொன்களையும், அவனுக்கிட்ட இருந்த எல்லா வெள்ளிகளையும் கொடுத்து அவனுக்கு கொடுத்தான். ஒரு அவிசுவாசம், ஒரு அவம நம்பிக்கை அவனுக்குள்ள. கவனிக்கிறீங்களா? ஒரு அவிசுவாசம், அவநம்பிக்கை அவனுக்குள்ள வந்தது. நல்லா கவனிச்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. நான் உண்மையை உங்களுக்கு சொல்றேன், இதை நீங்க தவற எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நல்ல தேவன் மேலே நம்ம நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போம், ஜீவன் உள்ள தேவன் மேலே நம்பிக்கையா இருப்போம். ஆனா ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம் நம்ம அதிகமா மேற்கொள்ளும் போது அவநம்பிக்கை வரக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நான் இதுல சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இப்ப நம்ம நல்லா நம்பிக்கிட்டு இருக்கிறோம், நல்லா கர்த்தருக்குள்ள போய் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அவநம்பிக்கை வர செய்யும். அப்படி வர நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நம்பிக்கையை தொடர்ந்து விட்டுறக்கூடாது. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து என்ன பண்ணணும், அவநம்பிக்கை வரும்போது நம்ம அவநம்பிக்கையில் விழுந்தாலும் பிரைஸ் தி லார்ட், அப்பேற்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரதான் செய்கிறது. வருதா இல்லையா? வரதான் செய்கிறது. நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்றோம்னா, ஒரு சில நேரங்கள் அவநம்பிக்கை வரும்போது அவநம்பிக்கையிலே என்ன பண்றோம்னா, ஒரு சில நேரத்தில் அவநம்பிக்கையில விழுந்துடுறோம். விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் என்ன பண்றோம், செஞ்சிடறோம். ஆனா நம்ம என்ன பண்ண, தொடர்ந்து அந்த அவநம்பிக்கையிலே இருக்காம நம்ம என்ன பண்ண, நம்பிக்கைக்குள்ளே வரணும். ஜீவன் மேலே, ஜீவன் உள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன பண்றான்னு சொன்னா, அந்த அசீரியா ராஜா எசேக்கியா யூத ஜனங்களுக்கு என்ன பண்றான்னா, அவநம்பிக்கையை விதைக்கிறான். என்ன பண்ணுவான்? நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். அவநம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்ம ஜீவன் உள்ள தேவன் மேலே நம்பிக்கையா இருந்தாலும் இந்த பிசாசு என்பவன் இருப்பான், அல்லது மனிதர்கள் இருப்பாங்க, நம்மள எப்படியாவது அவநம்பிக்கைக்குள்ள தள்ளி நம்மை பின்மாற்றத்துக்குள் கொண்டு போகும்படி, நமக்கு நன்மை நடக்காதபடி, ஆசீர்வாதம் கிடைக்காதபடிக்கு அவநம்பிக்கையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விதைப்பார்கள். எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே இந்த அசீரியா ராஜா என்ன பண்றானா, எசேக்கியாவுக்கும் யூத ஜனங்களுக்கும் அவநம்பிக்கை விதைக்கிறான். எப்படி விதைக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. பாருங்க அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நீங்க 18ஆம் அதிகாரம் 33 இருந்து 35 வரணும். 18ஆம் அதிகாரம் 1-2 ராஜாக்கள் 18, 33 இருந்து 35 வரலாம் படிங்க. ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டு. அடுத்தது ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும், ஏனா, ஈவாப் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்றான் என்று சொன்னான். பாருங்க, இந்த இடத்துல அந்த ராஜாவினுடைய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, எசேக்கியாவுக்கும் ஸ்தோத்திரம் யூத ஜனங்களுக்கும் ஒரு அவநம்பிக்கை விதைக்கிறான். என்னன்னா, மற்ற தேவர்கள் தங்கள் மக்கள் என்ன பண்ணல, காப்பாத்தல. மற்ற தேவர்கள் தங்கள் தெய்வத்தை, தங்களுடைய மக்கள் என்ன பண்ணல, காப்பாத்தல. அது போல உங்கள் தெய்வமும் என் கையிலிருந்து என்ன பண்ண முடியாது, காப்பாத்த முடியாது. மற்ற தெய்வங்கள்
தங்களுடைய ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதது போல உங்கள் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனும் என் கைக்கு என்ன பண்ண முடியாது, தப்புவிக்க முடியாது. காரணம் நான் வேட்டு சொரக்காவா சொல்லல, ஏட்டு சொரக்காவா சொல்லல, அதெல்லாம் அழிச்சிட்டு வந்துதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ரலிலையா சொல்லுங்களேன். என்ன நமக்குள்ள விதைக்கப்படும்? அவன் நம்பிக்கை விதைக்கப்படுது. முதல்ல எப்படின்னா, நம்முடைய தேவனை குறித்து ஒரு சந்தேகம் எழும்பும் நமக்குள்ள. என்ன எழும்புங்க? கவனிங்கம்மா, என்னது எழும்பா? நம்ம தேவனை குறித்து சந்தேகம் எழும்பும். இவன் என்ன பண்றான்னா, மற்ற தேவத்தை பெருசா சொல்லி அவன் தேவனை என்ன பண்றான், சின்னதா சொல்றான். இந்த தேவர்கள் எல்லாம் நான் தான் அழிச்சு, அவங்க தேவ ஜனங்களை காப்பாற்றவே இல்லை. நான் அழிக்கும் போது அவங்க தேவன் காப்பாற்றவே இல்லை, உங்க தேவன் மட்டும் காப்பாத்துமா? நமக்குள்ள கூட அப்படிப்பட்ட எண்ணம் வரும். அல்லேலூயா. அவன் நம்பிக்கைய சொல்லுங்க விதைக்கிறதுக்கு, அவன் நம்பிக்கை வர்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில காரியங்கள் பெருசா நினைப்போம். மற்றவங்களுக்கு நடந்ததை நம்ம நினைப்போம். அவங்களுக்கெல்லாம் அது நடந்துச்சு, அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. அவங்க தெய்வம் வேற, உங்க தெய்வம் வேற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விளக்கம் இருக்கு, ஆனால் நான் கடந்து போகிறேன். அப்புறம் அவன் என்ன பண்றான்னா, அவன் நம்பிக்கை விதைக்க என்ன பண்றான்னா, 25 வசனம், நீங்க 2 ராஜாக்கள் 18:25. இப்பொழுது கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றான். இரண்டாவது அவன் நம்பிக்கை எப்படி விதைக்கிறான்? கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு துன்மார்க்கனுக்கு ஒப்பு கொடுப்பாரா? எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு துன்மார்க்க கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரா? ஏன் சொல்றான், உங்களை அழிக்கிறதுக்கு என்கிட்ட கர்த்தர் சொன்னாரு சொல்றான். என்ன சொல்றான்? எப்படி இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள அவநம்பிக்கை கடன் கொடுக்காம ஒரு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தப்பு வரும்போது, அந்த அவநம்பிக்கை வரும்போது நாம இப்பேற்பட்ட வார்த்தை அப்படியே நம்புவோம். எப்பேற்பட்ட வார்த்தையா? எந்த வார்த்தையை நம்புவோம்? கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்யறாருன்னு சொன்னா அப்படியே ஏற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அவன் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அவன் நம்பிக்கை வரும்போது எல்லாத்தையும் நம்ம நம்பக்கூடியவர்களா இருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாம, அவர் அடிக்காம இன்னொருத்தங்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அன்றைய நேரத்தில் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஐயோ, நம்ம ஆண்டவர் துன்மார்க்கனா இருக்கிறான், அவன் அதிகமா நேசிக்கிறார் போலதுக்கு, அதெல்லாம் என்ன காட்டில உயர்ந்து வச்சிருக்கிறாரு, அது என்ன காட்டில வல்லமையானவனா இருக்கிறான் அப்படி நாம் நினைச்சிருக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. அவன் என்ன பண்றான்? ஸ்தோத்திரம். ஆனா ஒரு சில நேரங்கள் அது உண்மையா இருந்தாலும், ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில காரியங்கள் நம்ம ஆண்டவருடைய நம்பிக்கைக்குள்ள, ஆண்டவருடைய வல்லமைக்குள்ள நடத்துகிறதுக்கு ஒரு சில அனுமதிகள் கொடுத்தாலும் தொடர்ந்து அந்த அனுமதி இருக்காது. நமக்கு தான் ஜெயம் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அப்புறம் சொல்றான், யூத ஜனங்களை பார்த்து அந்த ராஜா சொல்றான், நீங்க 19ஆம் அதிகாரம், நீங்க 11ஆம் வசனம், 12, 13 டக்குன்னு படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். நந்தினி நீ 3 பேர் படிங்க 3 வசனத்தை. அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும்
சங்கரித்த செய்தியை கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரெட்சோப்பையும் தெலேசாரிலும் இருந்து ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். மூணாவது நம்பிக்கை, அவன் நம்பிக்கை எப்படி விதைக்கிறான் பாருங்க, கவனிங்க. இந்த சத்தியத்தை நீங்க திசை திருப்பாம பார்த்தீங்கன்னா கேட்டாதான் புரியும், இல்லைன்னா உங்களுக்கு வாழும் புரியாது, தலையும் புரியாது. அல்லேலூயா. தூங்கிக்கிட்டு கேட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப முதல்ல அவன் என்ன பண்றான்னு சொன்னா, மற்ற தேவர்கள் அவங்க ஜனங்களை காப்பாத்தல, உங்க தேவன் காப்பாத்த மாட்டாரு. இரண்டாவது சொல்றான், அவன் நம்பிக்கை இஸ்ரவேல் அந்த யூத ஜனங்களுக்கும் எசேக்கியாவுக்கு எப்படி விதைக்கிறான்னா, ஸ்தோத்திரம், என்னவா கர்த்தர் என்ன அனுப்பினாரு, நான் தான், ஆண்டவர் தான் அனுப்பிதான் உன்னை என்ன பண்றாரு, அழிக்கவா அனுப்பி இருக்கிறாரு. மூணாவது சொல்றான், இந்த தேசத்து ராஜாக்கள் எல்லாம் என் கைக்கு என்ன பண்ண முடியாது, தப்பு வைக்கல. எசேக்கியாவை அவங்களை என்ன பண்ண மாட்டான், தப்பு வைக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எசேக்கியா ராஜாவை குறித்ததான ஒரு அவன் நம்பிக்கை அங்க ஜனங்களுக்குள்ள விதைக்கிறான். எசேக்கியா ராஜாவுக்கும் ஒரு அவன் நம்பிக்கை அங்க விதைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைனா தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க, நீங்க சர்வ மேல ஏறிட முடியாது. வாழ்க்கை சர்க்கிள் வரும்போது அந்த சர்க்கிள்ல சுதாரித்து கொண்டு நீங்க தொடர்ந்து போகணும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சில நேரங்கள் சந்தேகம் வரும், அவங்க தேவன் தான் மேலான ஒரு பொருள், நான் ஆராதிக்கிறது ஒண்ணும் இல்லை போன அந்த எண்ணம் உனக்கு வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் தான் அவங்க மூலமா எனக்கு பிரச்சனை கொண்டு வரார் போலுது அப்படின்னு நாம நினைப்போம். அடுத்தது ஸ்தோத்திரம், எசேக்கியா ராஜாவின் மேல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவன் நம்பிக்கையை உருவாக்குறான். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான், எசேக்கியா ராஜா என்ன சொல்லி கொண்டு இருக்கிறான், தேவனை நம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான்னா, அந்த ராஜ்யங்களின் அவ்வளவு பெரிய ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் எல்லாம் தன் தேசத்தை காப்பாத்தல. எசேக்கியா அவங்களை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ராஜா மேலேயே ஒரு அவ நம்பிக்கை கொண்டு வருகிறான். இதை நான் எப்படி சொல்றது, உங்க மேலேயே ஒரு அவ நம்பிக்கை கொண்டு வந்துருவான் பிசாசு. நான் செத்தா போதும் போடா, நானு செத்தா பரவாயில்ல, எனக்கு உங்களை திட்டணும்னு ரொம்ப கோவமா வருது, எனக்கு உங்களை திட்டணும்னு ரொம்ப கோவம் வருது. ஏன் தெரியுமா, நிறைய பேர் நீங்க அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க எண்ணங்கள்ல உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களை தேவன் நேசிக்கலன்ற நம்பிக்கை இல்லை. மற்றது பெருசு ஏதோ பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதெல்லாம் என் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அதுவே அவங்களால முடியல, இவ்வளவு பெரிய ஆளால முடியல, என்னால முடியாது, அது வேற. நீ ஜீவனுள்ள தேவனுடைய நம்பிக்கை உள்ள ஆளு. அல்லேலூயா சொல்லுவோமே, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாருங்க, சரி கவனிங்க. ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு காரியத்தை நான் அப்படியே சொல்லி நான் போறேன். என்னன்னா, அந்த அசீரியா ராஜா என்ன பண்ணான்னா, என்ன செய்யறான்னு சொன்னா, ஸ்தோத்திரம், இந்த எசேக்கியா ராஜா தவறானதை நம்புறான்னு சொல்றான். என்ன சொல்றான், அவன் நம்பிக்கை விதைக்கிறான். விதைச்சு அது என்ன பண்ணல, பலன் கொடுக்கல. இப்ப என்ன பண்றான்னா, அந்த அசீரியா தேசத்து ராஜா எசேக்கியாவை குறித்து என்ன சொல்றான்னா,
அவன் தவறானதை நம்பிக்கிட்டு போறான், தவறா நம்புறான். தன் தேவனை எப்படி நம்பல? அவன் சரியான விதத்துல நம்பல, அவன் தவறானதை நம்பிக்கொண்டு போகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாருங்க எப்படி அவன் தவறான, எசேக்கியா ராஜா எப்படி அவன் தவறானதை நம்புறான் அப்படின்னு சொல்லி இந்த அசீரியா ராஜா சொல்றான் பாருங்க. நீங்க 19ஆம் வசனம் படிங்க. நீங்க 18, 19. ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசீரியா ராஜாவாகிய உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ என்னையா நம்புற? இவன் அசீரியா ராஜா ரப்சாக்கேல் மூலம் சொல்லி அனுப்புறான், எசேக்கியா ராஜா நம்புறது சரியில்லை, நீ என்ன நம்புற? கவனிக்கிறீங்களா? இனி எதை நம்புற, எதை நம்புறன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எசேக்கியா 3 விதமான நம்பிக்கை வைத்திருக்கிறான்னு சொல்றான். படிங்க பார்க்கலாம். 20ஆம் வசனம். நீ சொல்லுகிறாயே வாய் பேச்சை அன்றி வேற அல்ல, நீ விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க பாருங்க. இந்த அசீரியா ராஜா எசேக்கியாவை பார்த்து சொல்றான், அவன் என்ன எசேக்கியா எதை நம்புறானா? மந்திரத்தை நம்புறான். எதை நம்புறானா? புரியல நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல எங்கேயோ போயிட்டு இருக்கு, டீப் ஸ்லீப்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மந்திரத்தை நம்புற எசேக்கியா தேவனை நம்புறத போயிட்டு இவன் என்ன சொல்றான்? மந்திரத்தை நம்புறையா நீ? நீ மந்திரத்தை நம்புறாயா? அவன் எசேக்கியா நிச்சயமா மந்திரத்தை என்ன பண்ணல, நம்பவே இல்லை. அவன் வெளியே இருந்து பார்த்துட்டு சொல்றான், என்கிட்ட இவ்வளவு பெருசா மோதுறானா இவன் யார்? இவன் மந்திரத்தை தந்திரத்தை ஏதோ நம்புறான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நமக்கு விரோதமா இல்ல, மந்திரத்தை நம்ப போறதே கிடையாது. தேவன் தான் எல்லாத்தையும் காட்டில சர்வ வல்லவர். அல்லேலூயா. இரண்டாவது எதை நம்புறான்னு சொல்றான் பாருங்க. அசீரியா ராஜா எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றான், நீ எதை நம்புறனா? 21 படிங்க. நெறிந்த நாணற்கோளாகிய எகிப்தை நம்புகிறாய். போதும். என்ன நம்புறான்? முதல் யார எதை நம்புறான்? மந்திரத்தை நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. அடுத்தது சொல்றான், நீ எகிப்தை நம்புற. யார நம்புற? எகிப்துன்னு சொன்னாலுமே அவன் நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கல. எகிப்துன்னு சொன்னாலுமே எப்பயுமே அவன் நம்பிக்கை தான். அது நாணற்கோள் என்ன பண்ணுமா? அது மேல சாஞ்சா அது என்ன பண்ணுமா? உருவி விழாவை என்ன பண்ணிடும்? குத்திடும், காயப்படுத்திடும். அப்ப சொல்றான், ஸ்தோத்திர நீ என்ன நம்புற? யார நம்புற? எகிப்த நம்புற. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்தோத்திர 22ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை சொல்லுவீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நல்ல கவனிங்க. மூணாவது என்ன தெரியுமா? எசேக்கியா உண்மையான ஒரு ஆராதனை செய்யறான். என்ன ஆராதனை? எசேக்கியா ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணா?
சிலைகளை உடைத்தா, 5ஆம் வசனம் சொல்லுது, 18:5, சிலைகளை உடைத்தா, சிலை மேடைகளை தகர்த்து, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை அழித்து, அந்த நிகுஸ்தானை உடைச்சு போட்டுட்டான். அந்த சனகிர்பு ராஜா ரப்சாக்கே என்ன சொல்றான்னு சொன்னா, அதுதான் உண்மையான காரியம் நினைச்சுக்கிட்டு இருந்தான். எது? அந்த மேடைகள். எங்க பாருங்க, மேடைகள், விக்கிரக தோப்புகள், நிகழ்ச்சி, இதெல்லாம் தான் நல்லா, அதுதான் ஆராதனை. ஏன்னா இவ்வளவு நாள் அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஆராதனை என்ன பண்ணிச்சு? அதை உடைச்சிட்டான். உடைச்ச உடனே இவன் என்ன நினைச்சிட்டான்? அந்த ராஜா தன் தெய்வத்தையே உடைச்சிட்டான். அதனால யாரும் அவனுக்கு என்ன பண்ண முடியாது? உதவி செய்ய முடியாது. ஆனா எசேக்கியா ராஜா, அதான் ராஜா செஞ்சதுதான் சரியான ஒரு காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளே, நாம தவறானது ஒன்று நம்பல. சொல்லுங்க, தவறானது ஒன்று நம்பல. ஜீவனுள்ள தேவனை தான் நம்புறோம். மந்திரத்தை நம்பல, மற்ற ஆளை நம்பல, மற்ற தெய்வத்தை நம்பல, ஜீவனுள்ள தேவனை நம்புறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, 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 பிரைஸ் காட், அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் நம்பிக்கை விதைக்கிறான், தவறான நம்புறான், தவறானதை நம்புறீங்க. அதெல்லாம் சொன்ன உடனே எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா செஞ்சாரு? ஒரு காரியத்தை, அருமையான காரியத்தை செஞ்சாரு. அதை சொல்லிட்டு அப்படியே கடந்து போகலாம். நீங்க 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18:36 படிங்க. ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமா இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். அல்லேலூயா. அவன் நம்பிக்கை வார்த்தைகள் வரும்போது நம்ம பேசவே கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நம்பிக்கை வரும்போது பேசவே கூடாது. என்ன பண்ண கூடாது? எதிர் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குன்னா, அல்லேலூயா, பாருங்க, அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது தான் பேசுவோம். கேட்காதீங்க. அது பத்தி யோசிக்காத. அது குறித்து பேசவே பேசாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் அவன் நம்பிக்கை விதைக்கப்படும் போது நம்ம ஏதோ நம்ம குடும்பத்துல உட்கார்ந்து பேசாதீங்க. இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, அது உண்மையா இருக்குமா, இது எது குறித்து பேசாதீங்க. கர்த்தர் மட்டும்தான் உண்மையானவர். அவர் தான் ஜீவன் உள்ளவர். சொல்லுங்க, ஜீவன் உள்ளவர் அவர் தான். அல்லேலூயா. அவங்க சொல்றதும் சரிதான் போல இருக்கு, பேசாதீங்க. அவங்க சொன்னா, அவங்க போற இடத்துல சொன்னாங்க, அவங்க சொல்றதுதான் சரி போல, பேசவே பேசக்கூடாது. நீ பேசுறீனா அந்த வார்த்தை என்ன பண்ண, உனக்குள்ள விதைக்கப்பட்டு உனக்குள்ள அவிசுவாசம் தான் வர ஆரம்பிக்கும். அவன் நம்பிக்கை அதிகமா பெருகும். பரவாயில்ல, நீ மந்திரத்தை தான் நம்புறன்னு சொன்னா ஓகே, நீ மற்ற ஆளை தான் நம்புறான்னு சொன்னா ஓகே, அப்புறம் மற்ற காரியத்தை நம்புறன்னு சொன்னா ஓகே, பரவாயில்ல. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன் சொல்றான், தேவன் தான், உங்க தேவன் தான் எனக்கு உதவி செய்யறாரு, உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா ஓகே, ஒண்ணு பேசாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அருமையான ஒரு காரியம் தெரியுங்களா, அநேக நேரத்துல நம்ம பேசுற பேச்சானது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அல்லேலூயா. என்னதான் நமக்கு மேட்டுமையா பேசினாலும் சரி, எதிர்த்து பேசினாலும் சரி, நம்ம அமைதியா இருந்துட்ட போதும். தாறுமாறா பேசினாலும் சரி, அப்படியா, ஆமா உங்க தெய்வம் உங்களை கைவிட்டார், ஆமா, தலையை என்ன பண்ணுங்க, இப்படின்றதுக்கு இப்படி இல்லைங்க, போதும். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில காரியங்கள் சொல்லி முடிச்சிடுறேன். குறிப்பெல்லாம் கிடையாது, அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா? சரி. அப்போ
இந்த சனகிப் ராஜா, பெரிய ராஜா, உலகத்தை ஆண்ட ராஜாவை இந்த எசேக்கியா எப்படி மேற்கொண்டான்? அல்லேலூயா. அந்த அவநம்பிக்கையை, அந்த அவிசுவாசத்தை, அந்த காரியங்கள் எப்படி மேற்கொண்டு அது ஜெயம் எடுத்தான் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. எடுத்து படிங்க பார்க்கலாம். 19:1, 2 ராஜாக்கள் 19:1. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து அரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து. போதுமா? பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றான்? இவ்வளவு அவநம்பிக்கை, இவ்வளவு பிரச்சனைகள் வந்த போது அவன் என்ன பண்றான்னா, ஒண்ணுமே செய்யல. நீங்க எதுவுமே பேசாதீங்க, தேவாலயத்துக்கு வந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயத்துக்கு வந்துட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க வீட்டுல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. என்ன பிரச்சனை வரட்டும், ஆலயத்தில் தான் நீ இருக்கணும். இல்லைன்னா உனக்கு பிரச்சனை தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டே இருக்கும். விடவே விடாத உன்னை. விடவே விடாது. தெரிஞ்சுக்கணும். ஆலயத்துக்கு வந்துட்டாயா? ஆலயத்துக்கு வந்தாச்சு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுக்கங்க. ஆலயத்துக்கு வந்து என்ன பண்றான்னா, சத்தம் பிரச்சனை சொல்றான். ஆண்டவர்கிட்ட சொல்றான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறான். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு பிறகு என்ன பண்றான்னா, 19ஆம் அதிகாரத்துல நீங்க 2ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியாகிய சப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ரத்து எடுத்துக் கொண்டவர்களாக அனுப்பினான். அல்லேலூயா. இவன் ஆலயத்துக்கு போயிட்டு ஆண்டவருடைய தீர்க்கதரிசியினிடத்துல சொல்றான். முதல் ஆண்டவர்கிட்ட தன் காரியத்தை சொன்னான். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்துல போடா தன் காரியத்தை சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது கட்டத்துல யார் இருக்குது? ஆண்டவருக்கு அப்புறம் யாரு இருக்கிறது? யாரு இருக்கிறது? ஊழியக்காரர் இருக்கிறான். ஊழியக்காரன்னு சொல்லணும்ன்ற அந்த எண்ணம் அந்த அவனுக்கு ராஜாவா இருந்தாலும் வந்தது. மேட்டிமையா இல்ல. அவன் ஒன்னு மறைச்சிட்டு ஒன்னு பேசுறது கிடையாது. எல்லாம் சொல்றான். நீ எனக்காக என்ன பண்ண? ஜெபம் பண்ணு. ஒரு சிலர் பார்த்துருக்கிறான், கெட்டதை தான் சொல்லுவாங்க, கெட்டதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நல்லதையே சொல்ல மாட்டாங்க. நல்லதே நடக்கல. பாரு, பார்த்துருக்கோம். சார் கெட்டதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஊழியக்காரன் ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாது? நல்லது கேட்கவே கூடாது. நல்லது கேட்டா அப்படியே கமக்கமா வச்சுக்க வேண்டியதுதான், விட்டுற வேண்டியதுதான். ஆனா ஒரு சிலர் இருக்காங்க, நல்லதையும் சொல்லுவாங்க, கெட்டதையும் சொல்லுவாங்க. யாருகிட்ட சொல்லணும்? ஊழியக்காரன் தூட்டி தெரியுமா? அப்படியா? நீங்க சொல்ற காரியங்களை ரகசியமா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அது எங்களுக்குள்ளதான் இருக்கும், தவிர வெளியாளுக்கு என்ன பண்ணாது. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு என்ன பண்ண முடியும்? யாருகிட்ட நீங்க கேட்க முடியாது. கேட்டிருக்கீங்களா? இது வரலாம் குற்றப்படுத்திருக்கீங்களா? நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா சரி, இது ரகசியம். அப்ப ஊழியக்காரர்கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில நேரத்துல ஸ்தோத்திரம், ஊழியக்கார மூலமா நமக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கான வழிகள் கிடைக்கும். அவன் ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க அப்படியே நீங்க ஸ்தோத்திரம் கர்த்தர் பாத்தீங்கன்னா ஏசாயா மூலமா பேசுறாரு. என்ன பண்றாருங்க? நீங்க 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மாத்திரம் படிங்க பார்க்கலாம். பாருங்க, போதுமா? 7ஆம் வசனத்தை படிங்க. அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிச்சுக்குங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அங்க கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? ஆண்டவர் செய்ய போற வார்த்தை வருது. அல்லேலூயா. என்ன வார்த்தை வருது? ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நான் கடைசி அதை சொல்றேன். கடைசி சில வசனங்கள் தான் இருக்கு, நான் சொல்லி முடிக்க போறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா வந்த உடனே இப்ப என்ன பண்ணிட்டானா, ஒரு வார்த்தை கேட்டு அவன் என்ன பண்றான்? போயிடுறான். இந்த சனிகரிப்பு ராஜா என்ன பண்ணிடுறான்? போயிடுறான். போன உடனே போற பிசாசு என்ன பண்ணாதான்? சும்மா போகாது. என்ன பண்றான் பாருங்க. நீங்க 14ஆம் வசனம் படிங்க. 14. எசேக்கியா நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி போதுமா? பாருங்க, இப்போ இவன் போகும்போது அவன் தான் ஊருக்கு போறான், திரும்பி அனுப்புறார் ஆண்டவர். அவன் என்ன போகும்போது என்ன பண்ண? லெட்டர் எழுதி அனுப்புறான். எசேக்கியா ராஜா, நீ என் கையில தப்பிச்சிட்ட நினைக்கிறியா? நான் திரும்ப வருவேன், உன்னை அழிப்பேன்னு சொல்றான். அவன் என்ன பண்றான்னா, இப்பதானே பிரச்சனை தீர்ந்தது, மறுபடியும் லெட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணலன்னு சொன்னா, அவன் வீட்டை சோர்ந்து போய் உட்காந்துக்கல, மறுபடியும் ஆலயத்துக்கு போறான். மறுபடியும் ஆலயத்துக்கு போறான், மறுபடியும் போறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த லெட்டரை ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறான். உங்க வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதான் நம்புறது ஆண்டவரை. சொல்லுங்க உங்க பிரச்சனைகள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க அவன் நம்பிக்கையா இருந்தாலும் சொல்லுங்க. ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரை நான் உண்மைதான் நம்புறேன், ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்றாங்க, என் வாழ்க்கையில் இப்படி இருக்கு. மற்றவங்க சொல்றாங்க எங்க ஆண்டவரே எங்களை கைவிட்டாருன்னு சொல்றாங்க, இவங்களுக்கு இனி பிரச்சனை தீராதுன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குங்கப்பா, இப்பதான் பிரச்சனை தீர்ந்தது போல இருக்கு, மறுபடியும் பிரச்சனை வருதுப்பா, ஜீவன் உள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆலயத்துல வந்து மழங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண? மன்றாடு. ஆலயத்துல வந்து என்ன பண்ண? மன்றாடு. ஆலயத்துல தேவன் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பளிங்கு மெத்தையிலே அவன் உட்கார்ந்து ஜெபிக்கல, ஏதோ அரண்மனையில நல்ல காற்று வீசக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கல, உடனே தேவன் பதில் தருகிற இடத்திற்கு அவன் வந்தான். வந்து ஆண்டவர் சமூகத்துல தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆண்டவரே இதை பார்த்துக்குங்கப்பா, இந்த லெட்டரை பாருங்கப்பா, மறுபடியும் வரேன்னு சொல்லி இருக்கிறான்ப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஜீவனுள்ள தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. 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 ஆமென். சிலைகளை உடைத்தது மாத்திரமல்ல, கர்த்தரை சார்ந்து கொண்டது மாத்திரமல்ல, ஆமென், பிசாசின் அதிகாரத்தை தள்ளிவிட்டது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல சொல்லி அது அப்படியே ஊழியக்காரத்துல சொல்றான். ஆமென். ஊழியக்காரத்துல இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு மட்டும்தான் போறான். ஆனா என்ன நடக்க பாத்தீங்கன்னா, ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். ஆமென். நீங்க 20ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் கர்த்தர் என்ன பண்ண? எசேக்கியாவோடு கூட ஏசாயா மூலமா பேசுறார். 20ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். போதும் போதும். இப்ப பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல வந்து அவன் ஜெபிச்சது, ஆண்டவர்கிட்ட போன உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு, நீ செஞ்ச விண்ணப்பத்தை நான் கேட்டேன். சொல்லுங்கப்பா, நீ செஞ்ச விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவர் சமூகத்துல வந்து அழுங்க.
அல்லையில் எந்த மனுஷன் நம்பாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக இங்கிருந்து பேசுவார், உங்களுக்காக பேசுவார். நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க. தீர்க்க தரிசனம் பல விதத்துல இருக்கு. அநேக நேரத்துல உங்களோடு பேசுற போது உங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் இங்கிருந்து தேவனுடைய வார்த்தை தான் என்று உங்களோடு கூட பேசுறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நேரங்கள் எச்சரித்து பேசலாம், ஒரு சில தேற்றி பேசலாம், ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி பேசலாம், ஒரு சில நேரங்களில் ஸ்தோத்திரம் உங்களுக்குரிய காரியங்களை குறித்து எந்த சூழ்நிலை இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பேசலாம். பேசும்போது என்ன நடக்குன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில அது தீர்வாய் அமைய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றான்னு சொன்னா நம்ம அந்த வசனத்தை படிச்சோம் இல்லையா? என்ன வசனத்தை படிச்சோம்? சூத்திரம் 18ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? அசீரிய ராஜா என்ன பண்ணுவான்? தான் ஊருக்கு போவான், என்ன பண்ணுவான்? அங்கே 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அது. அல்லேலூயா. அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள்ளே அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுது. நல்லா கவனிச்சுக்குங்க அருமையானவர்களே. ஜீவன் உள்ள தேவனை நீ நம்பும் போது அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எசேக்கியா ராஜாவுக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஆமென். பாருங்க 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அஸ்ரியாவின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கிற போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா. இவன் எதை நம்பி இவன் சவடால் விட்டுக்கிட்டு இருந்தானோ அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமா எந்த சவடாலும் செல்லுபடி ஆகாது, எந்த சவடாலும் செல்லுபடி ஆகாது, எந்த வார்த்தையும் செல்லுபடி ஆகாது. கர்த்தர் அதை தவிடுபடி ஆக்கி போடுவார். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை முன்வைங்க. ஜீவனுள்ள நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்துக்குங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் செய்வார். கலக்கங்க வரதான் செய்கிறது, கண்ணீர் வரதான் செய்கிறது, புலம்பல் வரதான் செய்கிறது, பிரச்சனை வரதான் இருக்கு. ஆனாலும் தேவ பிள்ளைகளே கர்த்தரை முன் வைங்க. அல்ல புலம்பல் வர நேரத்துல, கண்ணீர் வர நேரத்துல, ஒரு சில நேரங்கள ஐயோ கலங்கி ஒரு அவ நம்பிக்கையில விழுந்திருந்தாலும் சுதாரித்து கொண்டு ஆண்டவரை நம்புங்க. நீங்க அந்த அவ நம்பிக்கையில எழுந்துக்கிட்டீங்கன்னா அவன் பேசி 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 மந்திரத்தை நம்பிக்கலாமே, அதை நம்பி இருக்கலாமே, முன்னதே நம்பி இருக்கலாமே, இப்ப இதை நம்புறமே சொல்லிட்டு என்ன பண்ண அவன் நம்பிக்கை உருவாக்கிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன பண்ணனா அவன் பேசுறதுக்கு அனுமதிக்காம நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அங்க பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொன்று போட்டு விட்டார். ஒரே ஒரு தூதன். தேவ பிள்ளைகள், ஒரே ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையில் அற்புதம் போதும். ஒரே நிமிஷத்துல உன் வாழ்க்கையில உன் பிரச்சனைகள் மாற்ற அவளால் முடியும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என்னத்தை அல்லேலூயா சொல்றீங்க ஐயா? என்ன அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா நல்லா சொல். அல்லேலூயா. ஒரே ஒரு 1 மினிட் தான், ஒரே நிமிஷம் தான், 60 நொடி தான் உன் வாழ்க்கையில பிரச்சனை தீர்ப்பதற்கு. அது எப்படி முடியும் யாருக்குமே தெரியாது. அங்க 37ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலில் பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய அத்ரமேலாக்கும் மலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு தப்பி ஓடி போனார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பாருங்க. நீ எப்பேற்பட்ட பெரிய ராஜா இருந்தாலும் நீ என்ன சொல்ல, நீ தூசி அவருக்கு முன்பாக.
அல்லேலூயா. அவருக்கு முன்பாக யார் அவன்? மண் என்று நினைவு கூறுறாரு. மண்ணு தான். அவர் தான் ஆளை கொடுக்கிறாரு. அது அவருக்கு, அவர் ஆளை கொடுத்தா அவருக்கு விரோதமாவே அவருக்கு எதிராகவே பேசுறான். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யார்? ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்தா அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. அல்லேலூயா. சிறுமைப்பட்டவரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது, கெட்டு போகாது. பிரச்சனையை தீர்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஜீவனுள்ள தேவன் மேல் எசேக்கியா வைத்த நம்பிக்கை கெட்டு போகவே இல்லை. நம்பிக்கை கொலைத்து அவனை அழித்து நிர்மூலமாக்க நினைச்ச காரியங்கள் அழிந்து நிர்மூலமானது. கர்த்தர் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களோடு இருப்பார். நன்றி, ஸ்தோத்திரம். அதுக்குள்ள சரி.